இதுல இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கிராஸ் கட்டிங் அந்த பிளவுஸ் வந்து போடவே முடியாது. சோ அது ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு பிளவுஸ் கட்டிங்ல இப்ப ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கட்டிங் வந்து பார்க்க போறோம். இப்ப என்ன ட்ரெண்ட் அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் பிளவுஸ் தான் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டா இருக்குது. அதுவும் பேக்ல வந்து ஃபுல் க்ளோஸா வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு லோ நெக் வைக்கிறோம். இப்படி தைக்கிறப்போ நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு தான் போடுவோம். ஏன் அப்படின்னா க்ளோஸ் நெக் வரப்போ நேரா தான் போடுவோம், அதாவது ஸ்ட்ரெயிட்ல தான் போட்டு ஃப்ரண்ட் வந்து வெட்டினா ஃபிட்டிங் நல்லா இருக்கும். சோ அதனால வந்துட்டு கப்பு டாட்டா வைக்கிறதோட பிரின்சஸ் கட் நீட்டா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் மோஸ்ட்லி வந்துட்டு அது ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்கும் அது வந்து பிடிக்கிறது இல்ல. சிலரெல்லாம் வந்து பிரின்சஸ் கட் செட் ஆகல அப்படிங்கறதுனாலயே க்ளோஸ் நெக் போக மாட்டாங்க. சோ அவங்களுக்கான ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் இது. ஒருவேளை உங்களோட கஸ்டமர் இந்த மாதிரி எனக்கு வந்து கிராஸ் கட்டிங்ல க்ளோஸ் நெக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கும். ஏன்னா இது நான் நிறைய ட்ரையல் பார்த்து அதுல வந்துட்டு ஃபைனல் பண்ணனதுதான் இந்த ஒரு கட்டிங் மெத்தடு. சோ அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லரா இருந்தாலும் சரி, இத பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணன மெத்தட் இதை விட இன்னும் ஈஸியா இருக்கு, இல்ல ஃபிட்டிங் வந்து இன்னும் நல்லா இருக்குதுன்னா கூட ஓகே தான். இல்ல அப்படின்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப வந்துட்டு மார்க் பண்ண போயிடலாம். இந்த பிளவுஸ் வந்துட்டு நான் பாடியில இருந்து அளவெடுத்த அளவு தான், அளவு பிளவுஸ் கிடையாது. சோ அது உங்களுக்கு விஷயமே கிடையாது. எந்த அளவு பிளவுஸ்ல இருந்து நீங்க அளவுகள் எடுத்தலாம், அதாவது எந்த அளவா இருந்தாலும் தாராளமா நீங்க இதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க லோ நெக் பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அளவுகள் பாருங்க, எனக்கு வந்து நோட்ல தான் இருக்கு. பழைய அளவு அப்படிங்கறதுனால நோட்ல தான் இருக்கு. இதுக்கு அளவுகள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, அதாவது இப்ப பாடி லூஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க லோ நெக்கு என்னென்ன அளவுகள் வைக்கிறீங்களோ அது அப்படியே தான் வந்துட்டு இதுக்கும் வைக்க போறோம். இவங்க பிளவுஸுக்கு ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 15. நம்ம பாருங்க லைனிங்ல கீழே கிளாத்தை வந்து மடிச்சடிக்கிறதுக்காக, பேக் சைடு கிளாத் மடிச்சடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு கிளாத் வந்து விட்டுருவோம் எப்பவுமே. சோ இதுல இருந்துதான் நமக்கு வந்து மார்க்கிங் வரணும். சோ உயரம் வந்துட்டு 15. நான் வந்துட்டு இந்த டிசில போடுறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும் அப்படிங்கறதுனால. ஒருவேளை வீடியோல வந்து இது அவ்வளவு கிளியரா உங்களுக்கு அந்த எழுத்துகள் புரியல அப்படின்னா கூட நான் சொல்றத வந்து நீங்க நல்லா கவனமா நோட் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா அந்த அளவுகள் வந்து தெரியும். ஓகேங்களா? நான் பேசுறப்ப கொஞ்சம் வாய்ஸ் போய் வரும், அது எனக்கே தான் ப்ராப்ளம். சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. பிளவுஸோட ஹைட் 15 அப்படிங்கறதுனால தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15 இன்ச் இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட் ஹூக் பிளவுஸ் தான், அதனால நான் எப்பவும் போலதான் வந்து மார்க் பண்றேன். பாருங்க, மடிப்பு பக்கம் எம் பக்கம் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். கரை பீஸ் தனித்தனியா இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். பாடி சுற்றளவு வந்துட்டு இவங்களுக்கு 9 இன்ச், அதாவது 19. சோ அதுல பாதி அப்படின்னா 9.5 மார்க் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு இங்க 9.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்கலாம், என்னங்கா ஆம்கோலுக்கு இந்த இடத்துல இவ்வளவு கீழாவ மார்க் பண்றீங்க அப்படின்னு. ஆம்கோலோட ஹைட் ஜாஸ்தி வேணும் இல்லைங்களா, அதனால நானே ஓரளவுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்குவேன். இது இவ்வளவுதான் பண்ணணும்னால எந்த கட்டாயம் இல்ல. இடுப்பு வந்துட்டு 16, அதுல பாதி வந்துட்டு 8 மார்க் பண்ணிக்கலாம். 8 மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து லோ நெக் பிளவுஸோட அதே அளவு தாங்க. நான் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் எல்லாம் பண்ணல. இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர், சோ அதனால அந்த அளவு அப்படியே தான் நான் வந்து நோட் பண்றேன். சோ பாடி 19, இடுப்பு வந்துட்டு 16. சோ இந்த பிளவுஸ்காரங்களோட மொத்த பாடி சுற்றளவு, அதாவது நம்ம பாடியில இருந்து அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாடி சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா 34 இன்ச். நான் சொல்ற அளவு பாடினா மேல ஆம்கோல் கிட்ட ரவுண்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சுற்றளவு தான் நம்ம வந்துட்டு பாடி சுற்றளவுன்னு சொல்லுவோம். செஸ்டுக்கு மேல எடுக்கிற அளவுகள் கிடையாது. ஓகே, பின்கழுத்து உயரம் பாத்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. இப்ப இவங்களுக்கு கழுத்து அகலம் அப்படிங்கறது நீங்க உங்க பிளவுஸ்க்கு என்ன வைப்பீங்களோ அதுதான். சோ நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் கழுத்தோட அகலம் வந்து இவங்களுக்கு 9 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்துட்டு நான் 3.25 வைக்கிறேன். 3.25 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்து நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம எப்பவும் போல அளவுகள் மார்க் பண்ணியாச்சு.
அடுத்தது வந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்றோம். ஆம்கோல் வந்து எனக்கு 8.75. நாங்க எப்பவுமே ஆம்கோல் வந்து மார்க் பண்றப்போ பாடியில 1/4 இன்ச் அளவு வந்து கம்மியா தான் மார்க் பண்ணுவோம். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு அளவுகள் கரெக்டா இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு கீழே 1/2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். அதாவது ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபிட்டிங் ஷோல்டர் கிட்ட கரெக்டா இருக்கு. ஏன்னா பின்னாடி நல்லா க்ளோஸா இருக்கிறதுனால இந்த ஸ்லோப் கொடுக்காத விட்டு அப்படின்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு ஷோல்டர் கிட்ட. சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். இது வந்து 2 பக்கம் போட்டா கொடுத்தாலும் சரி, இல்ல பின்னாடி மட்டும் க்ளோஸா கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலுமே இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். பாருங்க, நான் 1/2 இன்ச் மேல நான் உயரம் மார்க் பண்ணிருக்கேன்னா அதுல இருந்து 1/2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இது அப்படியே வந்துட்டு ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்தது வந்து ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ணணும். ஆம்கோல் ஹைட் வந்து எப்படி இந்த க்ளோஸ் நெக்குக்கு வைக்கணும் அப்படிங்கறதுக்கு நான் ப்ரீவியஸா ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். சோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இதுலயும் நான் வந்து எப்ப போல ரொம்ப உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்கறேன். க்ளோஸ் நெக் பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்கோல் ஹைட் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படியே ஒரு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. நார்மலா லோ நெக் பிளவுஸுக்கே வந்துட்டு ஹைட் வந்து அவ்வளவு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க பாடி அகலம், ஆம்கோல் சுற்றளவு இதெல்லாம் பொறுத்து அது கண்டிப்பா மாறுபடும். அப்படிங்கிறப்ப இதுக்கும் கண்டிப்பா சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு மெத்தட், ஈஸியான மெத்தட் உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க லோ நெக்குக்கு எவ்வளவு ஆம்கோல் ஹைட் வைப்பீங்களோ அதுல இருந்து 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க. 1.5 இன்ச் கூட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வளைச்சு விட்டதுக்கு அப்புறம் ஏதாவது முன்ன பின்ன தேவைப்படுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஃபார்முலா. இவங்களுக்கு லோ நெக் வைக்கிறப்ப எவ்வளவுன்னா 6.25 இன்ச் வந்து ஹைட் வரும், ஆம்கோல் ஹைட் வரும். ஏன்னா நம்ம ரெகுலரா கட் பண்றோம். இப்பவே இவங்களுக்கு வந்து லோ நெக் நான் வெட்டியிருக்கேன், அதனால எனக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்கு. சோ பாருங்க, இந்த 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம்ல, இதுல இருந்துதான் இனிமேட்டுக்கு நம்மளுக்கு கணக்கு. சோ இதுல இருந்து நான் நார்மலா எவ்வளவு சொன்னேன், 6.25 சொன்னேன். அதுல இருந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 6.25 அப்படின்னா 7.25, 7.75 வருங்களா. நான் 7.75 இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம வந்துட்டு வளைக்கிறோம். இது வந்து நம்ம சின்னதா தான் வளைப்போம், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப இதை வந்து செக் பண்ணி பாத்திரலாம். 8.75 அப்படின்னா எனக்கு பாடியில 8.5 இருந்தா போதும். மேல பாருங்க 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு விடணும். ஆல்ரெடி ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுத்துருக்கோம், அதுல இருந்துதான் நம்ம 1/2 இன்ச் கொடுக்கணும். சரிங்களா, 1/2 இன்ச்சுக்கு டேப் வச்சுட்டு இங்க அப்படியே வந்துட்டு நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணணும் அது மேல அப்படியே வந்து செக் பண்றேன். எனக்கு 8.1 இருக்கு. அது வெட்டுறப்ப தாராளமா 8.5 ஆயிடும். சரிங்களா, இன்னொன்னு என்னன்னா நம்ம ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா தான் வந்து நம்ம செக் பண்றோம். அவங்க தைக்கிறப்ப அதே இடத்துலதான் தைப்பாங்களா நமக்கு தெரியாது. நீங்க ரொம்பலாம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக யோசிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அழிச்சு கோடு போட வேண்டாம். ஒரு பாயிண்ட் அப்படிங்கறது அது வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இப்ப எனக்கு வந்து அளவு கரெக்டா இருக்குங்களா. இப்ப பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள கிளாத் விடுவோம் இல்லைங்களா, 1.5 இன்ச் டு 2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது வந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப வந்து இதை வெட்டிடலாம். இப்ப நீங்க பின்னாடி ஷேப் எதுவும் கொடுக்கல, ஃபுல்லா தான் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கழுத்தையும் வந்துட்டு இப்பவே வளைச்சு கூட வெட்டிக்கலாம். நம்ம வெட்டுறப்ப ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம வெட்டி எடுக்கணும். சோ வெட்டிட்டோம். இப்ப வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத், பாடி சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு ரெண்டுமே ஒரே இடத்துலதான் ஜாயிண்ட் ஆகும். அப்புறமா நான் கழுத்து இன்னும் வெட்டல, அதனால கழுத்துக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். சோ நீங்க வந்து நார்மலா தான் கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா இதை இப்பவே வளைச்சு கூட வெட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, இப்ப வந்து பேக் சைடு வந்து வெட்டியாச்சு. கிளாத் எடுத்து வச்சிடலாம். ஸ்லீவ் வெட்டுறதுக்கு நான் லைனிங் வந்துட்டு 4 சரியா மடிக்கல. எப்பவுமே இந்த மாதிரி ஆம்கோல் பெருசா இருக்கிற பட்சத்துல நீங்க 2 துணியை ஒரே அளவு வச்சுட்டு மீதி 2 துணியை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து ஒட்டு போடுறது வந்து ஒரே இடத்துல இருக்கும், கொஞ்சம் பெருசாவும் இருக்கும், ஈஸியாவும் ஒட்டு போட்டுக்க முடியும். இது உள்ளதான் போறது அப்படிங்கறதுனால மேல எதுவும் வெளியில தெரிய போறது இல்ல. நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு செக் பண்ணிக்கிறேன், எனக்கு 8.75 மேல எவ்வளவு தூரம் கேப் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு மறுபடியும் மார்க் பண்ண போறேன். கை மார்க் பண்ணலாம். கை மார்க் பண்றதுக்கு கீழே பாருங்க, பிளவுஸையும் லைனிங்கையும் அட்டாச் பண்றதுக்காக நம்ம ஒரு கோடு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். கை நீளம் வந்துட்டு 10.5 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 11 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட்லயும் 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கச்சை பகுதி கம்மி பண்றது நான் 3.25 பண்றேன். ஏன்னா 11 இன்ச் அப்படிங்கறதுனால நம்ம கண்டிப்பா 3.25 வந்து
ஹைட் கம்மி பண்ணணும். பாருங்க இந்த உயரத்துல 3.25 டேப் வச்சிருக்கேன். கீழே வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு வந்துட்டு 13. ஸோ அதுல பாதி 6.5. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கை வந்து கச்சை பகுதி கம்மி பண்றீங்க இல்லைங்களா, அது வந்து 10 to 10.5 வரைக்குமே கூட நீங்க தாராளமா 3 வைக்கலாம். பட் 11 எல்லாம் போகுதுன்னு 3.25 ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்ப ஆம்கோல் பாருங்க, ஆம்கோல் சுற்றளவு 8.25. நான் பாருங்க இங்க சென்டர்ல 8.25 வச்சுட்டு கையில சேம் அதே அளவு தான் மார்க் பண்றேன். பாடியில மட்டும்தான் 1/4 இன்ச் கம்மி பண்ணணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் இதுலயும் கம்மி பண்ணீங்கன்னா ஆம்கோல் கம்மியா போயிடும். கோடு போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதையும் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்ப கை வளைக்கிறதுக்கு சென்டர்ல இருந்து 2 இன்ச் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு வளைச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் வளைச்சிட்டேன். இதுல வந்து எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறதுனால நீங்க இடையில ஒரு அளவு வந்து செக் பண்ணிக்கணும், அதாவது லூஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ஒருவேளை இது வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிக்கை பக்கம். அப்ப அதை செக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஷேப்பா வந்து கை வரும். இவங்களுக்கு அப்படி இல்ல, பெரிய கை தான், அதனால நான் வந்து எதுவும் செக் பண்ணேன். வெட்டிட்டேன். சென்டர்ல ஒரு அர்க்கட் பண்ணிக்கலாம். கீழ் சென்டர்லயே நான் ஒரு அர்க்கட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஒட்டு போடுறப்ப அந்த சென்டர் வந்து ஈஸியா தெரியும். அதுக்காக ஆம்கோல் சுற்றளவு அர்க்கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டி விட்டுடலாம். இப்ப வந்து குடஞ்சு விட போறோம். பாருங்க கை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் கம்மியா இருக்கும், ஒரு பக்கம் எக்ஸாக்ட் அளவு இருக்கும். சோ எந்த இடத்துல எக்ஸாக்ட் அளவு கிளாத் இருக்குதோ அங்கதான் குடஞ்சு விடணும். அதனால இந்த கிளாத்தை நான் இப்படியே ஓபன் பண்ணி போட்டுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு குடையறதுக்கு ஆம்கோல் சுற்றளவுல பாதி மார்க் பண்ணணும். 8.25 பாதி 4.1 வரும். அந்த இடத்துல டேப்பை வந்து 1/2 இன்ச்சுக்கு இங்க வச்சுட்டு கீழே அந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குங்க. நீங்க முன்ன பின்ன கண்டிப்பா பண்ணாதீங்க. இதை வந்து இப்படியே வந்துட்டு குடஞ்சு விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். நான் வந்துட்டு ஏன்னா இது டாட் டாட்டா தான் வைக்க முடியும், அச்சா வரைய முடியாது, இங்க நகரும். வச்சுட்டு இதை அப்படியே வந்து வெட்டிக்கிறேன். வெட்டியாச்சு. பாருங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஷேப்ல வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை அமைப்பு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, இங்க வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குடஞ்சு விட்ட பகுதின்னு கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, கையை மார்க் பண்ணிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் மார்க் பண்றோம். சோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், ஃப்ரண்ட் பார்ட். ஏன் அப்படின்னா பேக்ல வந்து ஃபுல்லா க்ளோஸ் வைக்கிறோம், இல்ல ஃப்ரண்ட்டும் க்ளோஸ் வைக்கிறோம், அது உங்களோட விருப்பம். அதாவது டோட்டலா போட் நெக். ஓகேங்களா? சோ போட் நெக் வந்து ஸ்டிச் பண்றப்போ கிராஸ் கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கறது தானே மெயின். அது அப்ப இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் இப்படி கிளாத் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போடுறப்ப எப்பவுமே என்ன பண்ணுவோம், இந்த தனித்தனி கரை பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம பக்கம் திருப்பிக்குவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம். சரியா? நம்ம பக்கம் திருப்பிட்டு இப்ப பேக் சைடு கிளாத் எப்பயும் போல பேக் சைடு கிளாத் எடுத்து அப்படியே மேல கிராஸா போட்டுக்கணும். கிராஸா போடுறப்ப மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த கிராஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா க்ளோஸா இருக்கிற பட்சத்துல நீங்க ஒருவேளை கிராஸ் ரொம்ப கம்மியா போட்டீங்க அப்படின்னா இழுத்து கொடுக்காதப்போ ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு கப்பு கரெக்டா கவர் ஆகவே ஆகாது. அது வந்து எப்படி சொல்ல ஃபிட்டிங்கே கரெக்டா இருக்காது. அதனால கண்டிப்பா நம்ம வந்துட்டு அந்த கிராஸ் கரெக்டா போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேக் வந்து லோ நெக்கா இருக்கிறப்போ கீழே வரைக்கும் எப்படி சொல்ல விரிஞ்சு கொடுத்துரும். அப்ப கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். பட் இது க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால எங்கேயும் விரியாது இல்லைங்களா, அதனால கிராஸ் ரொம்ப முக்கியம். இது கழுத்து வெட்டல தான், ஆனா நமக்கு இந்த இடத்துல ஷோல்டர் மட்டும்தான் வேணும். அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. சோ அதனால ஷோல்டரோட அகலத்துக்கு இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் வந்து ஃபுல்லா வந்து கிராஸ்ல கிளாத் போட்டுட்டேன். இப்ப எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிடலாம். இப்ப இங்க பாருங்க துணி கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் தள்ளி கோடு போடணும் அப்படிங்கறதுனால நான் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்புறமா நம்ம வந்து உயரம் மார்க் பண்றப்ப இது தேவையில்லைங்களா, அதனால மற்ற எல்லா அளவுகளையும் எப்பவும் போல நீங்க லோ நெக் மார்க் பண்றப்ப எப்படி எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா இங்க கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுவும் விட்டுக்கிறோம். கழுத்தோட அகலத்துக்கு பாருங்க மேல அர்க்கட் பண்ணிருப்போம், அந்த இடத்துல மட்டும் கோடு போட்டுக்கோங்க. அப்புறமா ஆம்கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓவராலா பேக் சைடோட அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்ப வந்து இந்த கிளாத்தை எடுத்துடலாம். எப்பயும் நம்ம கீழே மார்க் பண்ணி உயரம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கோடு போடுவோமா இது போட்டுக்கலாம்.
நான் இங்க வந்து எக்ஸ்ட்ரா கோடு போட்டதுனால இந்த அளவு வச்சுதான் நான் வந்து கோடு போட்டிருக்கேன். அடுத்தது கழுத்தோட அகலம் மார்க் பண்ணணும். கழுத்து வந்து 9ன்னு சொன்னேன். ஸோ 4.25 மார்க் பண்ணிருப்பேன். ஏன்னா 4.5 9னா 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, அதனால 4.25 மார்க் பண்ணிருப்பேன். அதை போட்டு இங்க நேரா கோடு போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட்ல பாருங்க கொக்கி வீ கிட்ட கண்டிப்பா கம்மி பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் வந்து கப்பு டாட் தான், அதனால நீங்க கண்டிப்பா 1/2 இன்ச் குறைச்சுக்கணும். சரிங்களா? இதுவே பிரின்சஸ் கட்னா நம்ம குறைக்க மாட்டோம் யாருக்குமே. முன்கழுத்து உயரம் 7. இது நீங்க எவ்வளோ லோ நெக் வைக்கிறப்ப எப்படி வைக்கிறீங்களோ அதை அப்படியே வைங்க. இதுல எல்லாம் எந்த மாற்றமே கிடையாது. 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் சேர்த்து 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க டைமண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் கையோட டைமண்ட் நெக்கை இப்பவே மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். நீங்க எவ்வளவு நார்மலா உயரம் வைப்பீங்களோ அதே உயரம் தான். ஸோ அப்படி மார்க் பண்றப்ப பாருங்க, நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், உயரம்னா இந்த ஷோல்டரோட அகலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல டேப் வச்சு இப்படி மார்க் பண்ணிடுவோம். கரெக்டா? பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வெட்டியிருப்போமா, ஸோ இதுல இருந்து பண்ணினீங்க அப்படின்னா தப்பா போயிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அளவு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேப் வச்சுட்டு இப்ப பாருங்க, நான் இப்படி வைக்கிறப்ப எவ்வளவு இருந்துச்சு, 15 தான் இருக்கு. இதுவே வந்து இப்படி வைக்கிறப்ப 15.5 இருக்கு. ஓகேங்களா? அதனால பார்த்து பண்ணுங்க, மறந்துடக்கூடாது. நம்ம டக்குன்னு அதை அப்படியே பழகிடுச்சா அப்படியே வந்து பண்ணிடுவோம். இப்ப இவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் பாத்தீங்கன்னா 14.5. ஸோ இப்போ 1 இன்ச் இருக்குமா, 15 அப்படின்னா 1 இன்ச் இருக்குமா, அந்த 1 இன்ச்சை வந்துட்டு இங்க 2 பக்கம் நான் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா அப்படியே கோடு போட்டா கிராஸ்ங்கிறதுனால தப்பா கூட போயிடும் முன்ன பின்ன அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். ஓகே, இப்ப வந்துட்டு இந்த உயரத்தையும் நம்ம கோடு போட்டுருவோம். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து நம்மளுக்கு கிடையாது, ஒரு அழிச்சு விட்டுறலாம், இல்லாட்டினா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே பாருங்க, எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருந்துச்சா, நம்ம லோ நெக்கு எப்படி லோ நெக் பிளவுஸ்க்கு வந்துட்டு எப்படி கிராஸ் கட்டிங் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வெட்டிடலாம். இதுல இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கிராஸ் கட்டிங் அந்த பிளவுஸ் வந்து போடவே முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க தாராளமா வந்து ரவுண்டும் வைக்கலாம். நான் வந்து அவங்க டைமண்ட் தான் கேட்டாங்க, அதனால டைமண்ட் வச்சிருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க நான் எல்லாமே வெட்டிட்டேன். ஆம்கோல் மட்டும் நான் வெட்டல, இது இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் இல்லைங்களா, அதை பண்ணிட்டு வெட்டிக்கலாம். ஏன்னா அது மார்க் பண்றப்ப துணி கொஞ்சம் நகரும் ஓரத்திலே இருந்தா, அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டனால அதையுமே வெட்டி எடுத்துட்டேன். இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா லோ நெக் போறப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்ல அந்த சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அப்படியே கீழே கிளாத் வந்து 2 மடிச்சு போட்டு ஷோல்டர் 2 மடிச்சு கீழே 2 மடிச்சு அப்படியே சென்டர் பாயிண்ட் எடுத்துரும். பட் இதுல கண்டிப்பா பண்ண முடியாது, அது உங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ரெகுலரா தைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இதோட அகலம் வந்து நீங்க அந்த பிளவுஸ், அதாவது லோ நெக் பிளவுஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது தெரிஞ்சதுன்னா அது வந்து மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பாடியோட அளவு பொறுத்து 3.25 இருந்து ஒரு 4 வரைக்கும் கண்டிப்பா வரும். அதுக்கு மேல மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. பட் ஒருவேளை 45 இன்ச் பாடி அப்படிலாம் இருந்தாங்கன்னா வேணா மேபி 4 கண்டிப்பா வரும். பட் ஆனா நீங்க 3.25 to 4 வரைக்கும் தான் வைக்கணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஏன்னா இது நான் வந்து லோ நெக் பிளவுஸ் கட் பண்றப்ப செக் பண்ணி வச்சிருக்கேன், அதனால சொல்றேன். இதுவே எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3.5 தான். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொக்கி பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு 4 இன்ச்சுக்கு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? பட்டிக்கு எப்பவும் போலதான் பாருங்க, இது எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஃப்ரண்ட் கொக்கி பார்ட் பக்கம் 2 இன்ச்சு, சைடுலயே பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு, அதே அளவு தான் நான் வந்துட்டு மார்க் பண்றேன். இது வந்து கிராஸ் கோடு போட்டுக்கலாமா, இதை வந்து வெட்டிடலாம். நம்மளோட கட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டா மார்க் பண்ணுவோம், மார்க் பண்ற இடத்துல தான் வெட்டுவோம். முன்ன பின்ன உங்களுக்கு பார்த்தோன்னே இதுமே குழப்பற மாதிரி எந்த விஷயமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதனால எந்த வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடையில நான் என்ன வேலை செய்யறேனோ அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோவை எடுத்து போடுறேன். சரிங்களா? ஓகே, இப்ப பட்டிக்கு வந்து எப்படி வந்து கிராஸ் எடுக்கணும், சென்டர் எப்படி மார்க் பண்ணணும், அது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா இருக்கும். சோ அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இத கரெக்டா பண்ணலைன்னா இந்த கிராஸ் கட்டிங் உங்களுக்கு ஃபுல்லா செட் ஆகுது. ஏன்னா நான் ஒரு 4 to 5 பிளவுஸ் ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் இதை நான் வந்து எப்படி சொல்றது, இந்த மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால
இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் குடஞ்சு விடணும். ஏன்னா இது வந்து பின்னாடி க்ளோஸ் அப்படிங்கறதுனால கண்டிப்பா நம்ம வந்துட்டு குடஞ்சு விடணும். அதனால நான் அதை மட்டும் செஞ்சுக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்டே இது குடஞ்சு வெட்டுறதுனால வெட்டிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, பாருங்க ஃபுல்லா வந்துட்டு வெட்டியாச்சு. இந்த சைட்ல பாருங்க இவ்வளவுதான் ஹைட்டே இருக்கும். ஏன்னா ஆம்கோல் நல்லா இறக்கமா வர்றதுனால இது வந்து இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும். அதனால நீங்க அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்ப நான் பின்னாடி வந்துட்டு க்ளோஸ் நெக் பிளவுஸுக்கு ஃப்ரண்ட்ல கிராஸ் கட்டிங்க்கு எப்படி கட் பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்பயோ எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். மெயினா அதுல வந்து இதோட அகலம், அதாவது அந்த சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா, கப்புக்கு டாட் பிடிக்கிறது, அந்த சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இதுல. சோ கண்டிப்பா அது எப்படி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஒண்ணு தைச்சாதான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டினா வந்துட்டு தெரியாது. சோ அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி 3.25 இருந்து 4 வரைக்கும் இந்த அகலத்தை தாராளமா வச்சுக்கலாம். இந்த கப்பு உயரம் மார்க் பண்றது, பட்டியோட உயரம் மார்க் பண்ற பாருங்க, அதெல்லாம் எப்பயும் போலதான். நீங்க 2 வச்சா 2 வைங்க, 1.5 வச்சா 1.5 வைங்க. அது நீங்க லோனிக்கு எப்படி வைக்கிறீங்களோ அதுதான். சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா இதை நான் யோசிச்சு வச்சிருந்த ஒரு கட்டிங் விஷயம் அது. நான் அதனாலதான் இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி சொன்னா, இதை நான் எவ்வளோ வீடியோஸ் பார்த்தோம், எனக்கு உண்மையாலும் இதுக்கு எனக்கு பர்ஃபெக்ட் ஆகுற மாதிரி எதுவுமே புரியல இல்ல. அதுக்கப்புறம் நானா யோசிச்சு ஒரு 4-5 பிளவுஸை கெடுத்து தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா, சரிங்களா? ஸோ இந்த விஷயம் நீங்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாம இருக்கலாம், பிகினரா இருக்கலாம். யாருக்கா இருந்தாலும் இந்த கட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், அப்புறம் வந்து டிப்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் நீங்க ஈஸியா வந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்க முடியும். சரி, ஓகே. அடுத்து நான் வந்து பிளவுஸ் பீஸ் மேல போட்டுதான் வெட்ட போறேன். அது உங்களுக்கு தெரியும் வேணும்னு இல்லை, எப்பவும் போலதான், சரிங்களா? சோ ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் கட்டிங் விஷயத்துல, இல்ல ஸ்டிச்சிங்ல, இல்ல வேற ஏதாவது டிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாங்களா? பாய். டோரன்னு பெரிய அக்க போறோம்.